ஆளுநருடைய உரையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உப்புச்சப்பட்ட உண்மைக்கு அப்பாற்பட்ட விடயங்களை எல்லாம் உள்ள சேர்த்து இந்த உரையை வந்துட்டு அவர் கொடுத்துருக்கிறாரு. விஜய் முதலமைச்சரை பார்த்து நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு பொறுப்புள்ள ஒரு குடிமகனாக இருக்கிறதா நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னோம்னா தமிழ்நாடு காவல்துறையை விட்டு நீங்கள் ஆளுநர் உரையில் என்ன சொல்றீங்களோ அதை சொல்லுங்க. இவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு நாங்கள்லாம் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஒன்றுத்தையும் உள்துறை அமைச்சகத்தில் இருந்துட்டு இதெல்லாம் நீங்கள் பேசுறதுலாம் உங்களுக்கு காதுக்கே எட்டாதா? அரசியலும் தெரியும், ஓட்டு வாங்குறது எப்படின்னு தெரியும், எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களுக்கு அதில் முக்கியம், நாடு முக்கியம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஒரு பொய்யை கட்டமைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. முடியலன்னா பதவியை தூக்கி போட்டு போங்க சார். ஐயோ ஒன்று நடந்ததுக்கு ஒன்று கத்துறீங்களா பஸ் மேலே ஏறி நின்றுட்டு? இப்போ டெய்லி 10 நடக்குது, அதுக்கு என்னையா பதில் சொல்கிறேன்? ஆர்கனைஸ்டு குற்றம் கிடையாது தானே? எப்படி தாவேகாரம் மட்டும் நிறைய பேர் மாட்டுறான்? இடங்கள்ல திமுகவின் தூண்டுதல் பேர்ல நிறைய குற்றங்கள் நடக்குது. அந்த பொண்ணை போயிட்டு பிடிச்சிட்டு போயிட்டு பே பண்ணி கொண்டுடு அடுத்து திமுக சொன்னானம்மா எந்த இடத்துல வழக்கு பதிவாயிருக்காங்க அந்த மாதிரி அதை சொல்லியிருக்கீங்களா? 1000 கோடி தான் வரும்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய ஆள் 10 ரூபா அப்படின்னு அங்கே மேலே உட்காந்துட்டு டம்பான் அடிக்கும் போது 1 லட்சம் கோடின்னு புழுவுனீங்க. அப்போ 1 லட்சம் கோடி எடுங்க. இந்த ஆளுநர் உரையை ஒட்டி எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இந்த முறை ஆளுநர் முதல் உரையில எதையுமே மாத்தாம அப்படியே படிச்சுட்டு போறாருன்னா அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா தாவேகா பாஜக ஒரு இணக்கம் போக்கு இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு ஒரு பாயிண்ட். இல்லை, சந்தேகத்தெல்லாம் எடுப்பது அப்படின்றது ஒரு அரசியலாக இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பொறுத்திருப்போம். வேடி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஐநாதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவிட்டு நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். தாவேகா அரசு பொறுப்பேற்றதும் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு தொடங்கி இருக்கு. அரசு எழுதி கொடுத்த அந்த உரையை அப்படியே ஆளுநர் வாசிட்டாரு. எல்லாரும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடினாங்க. ஆனால் உடனடியாக தேசிய கீதம் பாடிட்டாங்க. 2 முறை தேசிய கீதம் பாடியிருக்கு. இது அவை மரபு இல்லைன்னு எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. ஓவராலாக இன்னைக்கு நடந்த சட்டப்பேரவை நிகழ்வுகள் எப்படி பார்க்குறீங்க? ஆளுநர் உரையில் நீங்கள் என்ன கவனிச்சிங்க? ஆளுநர் உரையை பொறுத்த வரைக்கும் இந்த முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்க, உடனடியாக தேசிய கீதத்தை பாடுறாங்க. அது தேசிய கீதம் வந்துட்டு ஜனகணமன அப்படின்றது இந்தியா ஃபுல்லாக என்ன புரிதல்னா முடிஞ்சாச்சு கதை அப்படின்றது அர்த்தம். ஆமாம், ஒரு நிகழ்ச்சி முடியும் போது போடுவாங்க. சினிமாவில் கூட கடைசியில் தான் போட்டுட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். ஆனால் இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, திணிக்கிறாங்க, வரிந்து திணிக்கிறாங்க. அதை இவர் எதிர்க்க மாட்டேங்கிறாரு. எதிர்க்க மாட்டாருன்றது எனக்கு தெரியும். இவரெல்லாம் ரொம்ப இந்திய ஒன்றிய அரசெல்லாம் ஒரு எதிர்ப்பு அரசியெல்லாம் பண்ண மாட்டார். அப்படி சும்மா போயிடுவார். இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் ரொம்ப அதிகமாக கருதி கேட்டால் இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு எதிர்காலத்தில் ஒரு பதில் சொல்லலாம், அப்படி போகலாம். ஆளுநருடைய உரையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உப்புச்சப்பட்ட உண்மைக்கு அப்பாற்பட்ட விடயங்களை எல்லாம் உள்ள சேர்த்து இந்த உரையை வந்துட்டு அவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த அரசு கொடுத்துருக்குது. ஆளுநர்னா படித்தவர் தான் ஆளுநர், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அவர் ஒரு நியூஸ் ரீடர் மாதிரி தான். இதில் என்ன ஒரு பெரிய ஒரு அவலம் அப்படின்னோம்னா, இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஃபுல்லாக வந்துட்டு போதைப் பொருள் இருந்துச்சு, புழக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு விஜய் பேசிகிட்டு இருக்காரு. நான் விஜய் முதலமைச்சரை பார்த்து நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு பொறுப்புள்ள ஒரு குடிமகனாக இருக்கிறதா நீங்கள் நினச்சிங்க அப்படின்னோம்னா தமிழ்நாடு காவல்துறையை விட்டு நீங்கள் ஆளுநர் உரையில் என்ன சொல்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். இதே சிஸ்டம் தான் அன்னைக்கு இருந்துச்சு, அதே சிஸ்டம் தான் இன்னைக்கு இருக்குது. எப்படி உங்களுக்கு அந்த நேரத்தில் போதைப் பொருள்லாம் இருந்துச்சு? அப்போ இந்த தமிழ்நாடு காவல்துறை கல்பபிளா? அதுக்கு உடந்தையா இருந்ததுன்னு சொல்லு. சும்மா ஸ்டாலின் குடும்பத்தாரெல்லாம் எடுத்து வந்து போதை வித்துட்டு இருந்தாங்களா? முட்டாள்தனமாக தெரியலையா உங்களுக்கு? ஒரு பொறுப்புணர்வு வேணாம் எதையும் பேசுறதுக்கு முன்னாடி. போதை அழிக்கிறதுங்க போதைப் பொருள் அப்படின்றது. நான் தான் தூக்கி காட்டுறேன்னு இவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு நாங்கள்லாம் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஒன்றுத்தையும் உள்துறை அமைச்சகத்தில் இருந்துட்டு இதெல்லாம் நீங்கள் பேசுறதுலாம் உங்களுக்கு காதுக்கே எட்டாதா? சிஎம் சார் அப்படின்னீங்களே, இதெல்லாம் நாங்கள் பேசுறதுல உங்களுடைய காதுக்கு எட்டாதா? இவ்வளவு ஏஜென்சி தமிழ்நாட்டுல என்னது போதைப் பொருள் தமிழ்நாட்டுல இருக்குல்ல? போதைப் பொருள் இல்லாத உலகத்துல ஒரு இடத்த சொல்லுங்க. போதைப் பொருள் இல்லாத ஒரு நாட்டை நீங்க சொல்லுங்க ஐயா. இன்க்ளூடிங் இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, சிறைச்சாதான் சுட்டு கொண்டுடுவான். எங்க? சிங்கப்பூர்லயும் மலேசியாலையும் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா அது இருக்கு, ஸ்ரீலங்காவில் இருக்குது. போதைப் பொருளுடைய புழக்கம் எந்த அளவுக்கு இருக்குது, ஒரு ஸ்டேட்லேயும் எவ்வளவு வந்துட்டு பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற விவரத்தெல்லாம் எடுத்து நாங்களாம் தொகுத்துக்கிட்டு நாங்களாம் பேசிகிட்டு இருக்கிறோம். இல்லிசிட் ட்ரக் ட்ரேடு எது? உள்துறை அமைச்சகத்தை தானே இது, அல்லது எடுத்துருக்குறோம். அதெல்லாம் இந்த மாதிரி விசனப்பட்டு நீங்கள் ஏதாவது செஞ்சுருக்கிறீங்களா? உங்கள் கட்சி செஞ்சுருக்கா? இந்த அரசு செஞ்சுருக்கா?
தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலையும் போதைப் பொருள் தடுப்பு படை அமைச்சிருக்கோம். ஆனால் ஏங்க தடுப்பு படை நீங்கள் அமைக்க வேணாங்க, ஏற்கனவே இருக்குங்க இந்திய அளவில் ஒன்று. முதல்ல இதில் நோடல் ஏஜென்சி எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? விஜய்க்கு நான் கேட்குறேன். நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, என்சிபின்றது தான் நோடல் ஏஜென்சி, அதான் பெருசு. அதான் எல்லா மாநிலங்கள்லையும் இருக்கக்கூடிய, அது வந்துட்டு காவல்துறையோடையும். முதல்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அபெக்ஸ் லெவல் கமிட்டின்னு அது ஒன்று அமைச்சிருக்குது. அதுக்கு யார் வந்துட்டு தலைவர் அப்படின்னோம்னா யூனியன் ஹோம் செக்ரட்டரி. அடுத்தபடி எக்ஸிக்யூட்டிவ் லெவல் நடைமுறைப்படுத்துவதற்கான அந்த குழுவில் யாருன்னா ஹெடட் பை ஸ்பெஷல் செக்ரட்டரி இன்டெலிஜென்ஸ் செக்ஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ரெண்டாவது குழு. மூன்றாவது ஸ்டேட் லெவல் கமிட்டி ஹெடட் பை சீஃப் செக்ரட்டரி ஆஃப் த கன்சர்ன்ட் ஸ்டேட். உங்களோட சிஎஸ்ஐ கூட்டு கேட்டு பாருங்க இருக்கா இல்லையான்ட்டு. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி ஹெடட் பை த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். அது இல்லாத எ ஜாயிண்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி, அதில் அது ஆன்டி நார்கோட்டிக்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸு. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸு இல்லாட்டி ஐஜி ஆஃப் போலீஸ் அவங்களுடைய தலைமையில் அமைச்சிருக்காங்க. இவ்வளவும் இருக்குது இல்லை. அப்புறம் மறுபடியும் நீங்கள் எங்கேருந்து சொல்கிறீங்க? இதெல்லாம் இப்போத்திய விவரம் இல்லை. நான் சொல்லக்கூடிய விவரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2023 உள்துறை அமைச்சகத்தில் நான் எடுத்தது, ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அதில் கொடுத்த தாக்கியது. இதெல்லாம் இவ்வளோ விஷயத்தை நாங்கள் எடுத்து சொல்கிறோம். நீங்கள் மீண்டும் வந்துட்டு குழந்த மாதிரி அப்படி நீங்கள் சொல்லிட்டா உண்மையாயிடுமா? அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கிறதா இருந்ததுன்னா உள்ளபடியே சொல்ல வர விஜய், நீங்கள் அறிவற்றவர்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை திருப்பி உங்களை சிடிஆர் நிர்மல்குமார் அதான் பண்ணிட்டு இருக்கிறாரு. டெய்லி வந்து சொல்றதையே சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர், நீங்க அதுல இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க திருப்பி சொல்றதையே சொல்லிட்டு இருப்பாங்க. அங்க நாங்க தீபம் ஏற்றணும், அங்க நாங்க தீபம் ஏற்றணும், அது தீபத்தூண் தான் அப்படின்னு இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொன்னா உண்மையாயிடும். அவங்க தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, இல்லாதையா சொல்லுவாங்க, கடைசியா மக்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்களா நீங்க? தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கலாச்சாரம் இருக்குன்னு எவ்வளோ பேர் ட்ரக் அடிக்ட் இங்கே வந்து சேர்ந்துருக்கிறான் அந்த இன்ஸ்டிடியூட்ல, டாக்டர் இதில் ஹாஸ்பிட்டல்ஸில் சொல்லுங்க பார்ப்போம். யூ ஹேவ் த டீட்டெயில்ஸ். கன்சம்ஷன் எப்படி வருது அவங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு கொரியரில் வருது, எப்படி தடுப்பீங்க போலீஸ் வச்சுக்கிட்டு? நாங்களாம் ஒரு பத்திரிகையாளர்கள், நாங்களாம் இதெல்லாம் சின்சியராக அணுகிறவங்க. நாங்களாம் ஒரு பத்திரிகையாளர், பேரே சொல்கிற அரவிந்த் ஆக்ஷன் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கேஸே போட்டார். உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்காது, உங்கள் கட்சிக்காரனுக்கு அனுபவம் இருக்காது, உங்கள் கூட இருக்கக்கூடிய புண்ணாக்குங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நாங்களாம் அக்கறையுடைய பத்திரிகையாளர்கள், சும்மா ஒன்றும் இல்லை. நாங்களாம் சம்பாதிக்கணும்னா உங்களுக்கு மேலே போய்ட்டு சம்பாதிப்போம். எங்களுக்கு அவ்வளோ விவரம் தெரியும், அரசியலும் தெரியும், ஓட்டு வாங்குறது எப்படின்னு தெரியும், எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் முக்கியம், நாடு முக்கியம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஒரு பொய்யை கட்டமைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே நடக்கிறதுக்கெல்லாம் போதை காரணம், போதைப் பொருள்லாம் தடுக்க வேண்டியவங்களாம் தடுக்கலை. எதுக்கு இந்த எஸ்கேபிசம்? முடியலன்னா பதவியை தூக்கி போட்டு போங்க சார். எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க? இல்லை, அவங்க எல்லாத்துக்கும் அடிப்படையாக நீங்கள் சொல்கிற மாதிரி போதையை சொல்கிறாங்க. இன்றைக்கி பெண்கள் பாதுகாப்பு பற்றி ஆளுநர் பேசும்போதும் அதெல்லாம் சொல்கிறாரு. சிங்கப்படையும் ஒரு ஆளுநர் சொல்றது உங்களுடைய உரைங்க. நான் ஏன் விஜய் சொல்லுது, அரசு அதை சொல்லுது, பெண்கள் பாதுகாப்புல இதெல்லாம் நாங்க பாதுகாப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கோம், எந்த சிக்கலும் இல்ல, நோ காம்ப்ரமைஸ், இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க ஒடுக்கி இருக்கிறீங்க? ஒரு நாள் அதிகரிக்குது. இன்னைக்கு டெய்லி டேட்டா ஒரு நாளைக்கு இன்னைக்கு எவ்வளவு அப்படின்னு 24 48 மணி நேரத்தில் 12 பேர் அப்படி சொன்னாரா இல்லையா பிஜேபியினுடைய தலைவர்? என்ன உங்களுடைய பதில்? எங்க போச்சு எறும்புக்காரம்? நீங்க எறும்புக்காரெல்லாம் ஒண்ணு வேணாங்க, உங்களோட போலீஸ் பேச சொல்லுங்க. நீங்க ஏன் பேசுறீங்க? எல்லாரும் நிறைய பேர் போய் வழக்கு பதிவு செய்யறாங்க, அதனால உங்களுக்கு நம்பர் அதிகமா தெரியுதுங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வழக்கு பதிவு செய்யலையாமா? அப்ப போலீஸோட சொல்ல சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க சார். சும்மா நீங்களே சொல்லாதீங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையில எடுத்துக்கிறதுக்கு நாங்க ஒன்றும் உங்களோட ரசிகர்கள் கிடையாது. அவங்க எது சொன்னாலும் நீங்க எது சொன்ன அது ஒன்றும் ஒர்த்து இல்லை அப்படின்னா அவங்க ஒன்று ஆமா அதெல்லாம் ஒர்த்து இல்லை அண்ணன் தான் சொல்லிவிட்டாரு அப்படி சொல்லிக்கிறது நாங்களாம் ஒரு ரசிகர்களா? ஜெயிச்சுட்டான்னு மட்டும் நினைக்காதீங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, மாயை. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம பேசிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் செய்தியாளர் சந்திக்கும் போது தனிப்பட்ட ரீதியா நடக்கிற குற்றத்தை நீங்க எப்படி இது பண்ணுவீங்க, ஆர்கனைஸ்டா கிரைம் ஏதாவது நடக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த சிங்கப்படை பாதுகாப்புக்கு இன்னும் நாங்கள் வந்து அதை எலிவேட் பண்ண வேண்டியது இருக்கு, எல்லா அதிகாரங்களும் வந்து அதுக்கு நாங்கள் கொடுக்க போறோம் அப்படின்னு ஒரு பாயிண்டா அவர் மென்ஷன் பண்றாரு. பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்புல காம்ப்ரமைஸே கிடையாது, அதுவும் அதெல்லாமே தனிநபர் குற்றங்களை தவிர ஆர்கனைஸ்ட் இல்லைன்னு ஒரு பாயிண்டை முன்வைக்கிறாங்க. ஸ்டாலின் ஆட்சியில் நடக்க போது அவங்களும் இதே தான் சொன்னாங்க அந்த அரசும். அது நீ என்ன சொன்ன? உன் தலைவன் என்ன சொன்னாரு? அப்படியே சொன்னாரு. அங்கெல்லாம் எங்கேயோ ஒன்று நடந்ததுக்கு ஒன்று கத்துறீங்களா பஸ் மேலே ஏறி நின்றுட்டு? இப்போ டெய்லி 10 நடக்குது, அதுக்கு என்னையா பதில் சொல்ற? ஆர்கனைஸ்டு குற்றம் கிடையாது தானே? எப்படி தாவேகாரம் மட்டும் நிறைய பேர் மாட்டுறான் சொல்லு?
தனி மனித ஒழுக்கம் முக்கியம். இவ்வளோ தாவேக்காரன் இருக்கிறான், அப்போ ஒழுக்கமற்றவனுடைய கூடாரமா தாவேக்கா? ஒத்துக்கிறியா? பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு இருக்கிற பத்திரிகையாளர் நிருபரெல்லாம் விடுங்க, நாங்கள் கேட்குறோம், பதில் சொல்லுங்க. எப்படி அது? அப்போ ஆர்கனைஸ்டாக பண்ணுறதுலாம் யாரு? ஒரு கட்சியை சேர்ந்தவங்களே நிறைய இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள், படம் பிடிச்சி இப்போ பிளாக்மெயில் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு கட்சியை சேர்ந்தவங்களே இருக்காங்க. அப்போ அது ஆர்கனைஸ்டு கிரைமா அன்ஆர்கனைஸ்டு கிரைமா? ஏன் இவங்களெல்லாம் கட்சியில் வச்சுட்டு இருக்கிறீங்க? எவ்வளோ பேர் நீங்கள் நீக்குவீங்க? நீக்குறாங்க. ஆனா அதை மாவட்ட செயலாளர் லெட்டர் கொடுத்து நீக்குறாங்க. தலைமையில இருந்து அந்த நீக்கம் வர மாட்டேங்குது. வராது. தலைமையில இருந்து நீக்கினா அது செய்தி பெரிய செய்தி. தலைமைக்கு முதல்ல அவங்க யாருன்னு தெரியாது, அப்படியேப்பட்டவங்க தான் வச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு எம்எல்ஏவா யாருன்னு தெரியாது, ஓட்டு போட்ட மக்களுக்கும் மாவட்ட செயலாளர் நீக்கிறாருன்னா அது பெரிய செய்தியாவே பதிவாகாது. ஒரு பொதுச் செயலாளர் நீக்கும் போது அது செய்தியாகும். சோ இப்படி ஒரு கலாச்சாரத்தை அவங்க இல்ல பொதுச் செயலாளர் தானே கொண்டு வந்தாரு, உடனே அவரை வச்சு நீங்க வேணான்ட்டு மாவட்ட செயலாளர் விட்டு நீக்க. இவர் தான் எல்லாருமே அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி இவர் தானே, புசியானது தானே. அதனால அவங்க செயல போல. என்ன கேட்குறேன்னா, அன்னைக்கு நடந்தா அதுக்கு வேற அர்த்தம், இன்னைக்கு நடந்தா அது வேற அர்த்தமா? அவர் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், நீங்க குற்றத்தை விடுங்க, குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த அரசு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது, எப்படி ஆக்ஷன் எடுக்குதுன்னு பாருங்க. உடனடியா எல்லாமே கைது பண்ணி உடனடியா எல்லாத்தையுமே நாங்க சிறையில் அடைக்கிறோம்ன்றாங்க. யாரு செஞ்சது இதெல்லாம்? போலீஸ் தானே. போலீஸ் தான். அப்போ ஸ்டாலின் இருக்கும் போது இதான் நடந்துச்சு செய்யலன்றாங்க இல்லையா? நடந்துச்சு. அப்படி செய்யலை அப்படின்னோம்னா அங்கேயே கம்மியாக நடந்துச்சு. செய்கிற ஆட்சி உங்களே ஜாஸ்தி நடக்குது. அதுக்கு நீ சொல்லு, பதில் சொல்லு. அங்கே நடவடிக்கை எடுக்கல, ஆனால் அங்கே வந்துட்டு நீதிமன்றத்துக்கு போயிடுது வழக்கு. நீ சொல்கிற இங்கே நடவடிக்கை எடுக்கிறீங்க, ஆனால் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஏன் உங்களுடைய போலீஸை கண்டு பயம் இல்லை, உங்களை கண்டு பயம் இல்லை? உங்கள் கட்சிக்காரனுடைய அருகதை தெரியுது கிரிமினல்களுக்கெல்லாம். அதனால தான் இவ்வளோ கிரைம்ஸ் நடக்குதுன்ற நான். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இவரெல்லாம் ஒன்றும் தெரியாத டம்மி பீஸ் இது அப்படின்னு நினைக்கிறாங்க உங்கள் தலைவரை. அதனால தான் இவ்வளோ கிரைம் நடக்குது. வேற என்னது? வேற எதனால் நடக்குது சொல்லுங்க. இல்லை அவரு இன்னொரு திமுக சில இடங்கள்ல திமுகவினர் தூண்டுதல் பேர்ல நிறைய குற்றங்கள் நடக்குது அப்படின்னு. அந்த பொண்ணை போயிட்டு பிடிச்சிட்டு போயிட்டு ரேப் பண்ணி கொண்டுடு அடுத்து திமுக சொன்னானம்மா, எந்த இடத்துல வழக்கு பதிவாயிருக்கு அந்த மாதிரி? இல்லை அவர் இந்த அவருடைய துறையில மின்சாரத்துறையிலேயே கருப்பாடுல இருந்து எல்லாமே முந்தின ஆட்சியுடைய அதிகாரிகள் அவங்க தூண்டுதல் பேர்ல நிறைய விஷயங்கள் நடக்குதுங்கிறது அவருடைய ஆரம்பத்துல அவர் கருப்பாடு ஃபியூஸ் கேரியர் இதெல்லாம் தானே. அப்புறம் அதுக்கே வந்துட்டு செக்ரட்டேரியட்ல வந்துட்டு அந்த துறையை சார்ந்த என்ஜினியர் எல்லாம் கூட்டம் நடத்துறாரு முதலமைச்சர். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக கூட்டம் நடத்தினார் அங்க. சொல்லுங்கய்யா. மின்வெட்டு தொடர்பா எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, திமுக கருப்பாடு வெள்ளாடு செம்மறி ஆடுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இன்னொரு இடத்துல ஃபியூஸ் கேரியர் அங்கே பிடுங்கினா திமுக கூட நல்லா கேட்டான், ஆவடியில் பிடுங்கினா தாம்பரத்தில் பவர் கட் ஆகுமான்னு கேட்டான். நிர்மல்குமாரை பார்த்து தான் கேட்டான், பதில் இல்லை. ஸோ இதை தடுக்கிறதுக்கு தான் வந்துட்டு முதலமைச்சர் வந்துட்டு அப்படியே மொத்த டிஎன்இபியும் கூப்பிட்டு கூட்டம் நடத்துனாரா? ஏதாவது பொருந்துற மாதிரி பேசுகிறீங்களா நீங்கள்? முடியலன்னா தூக்கி போட்டு போங்க. எல்லா பழியும் திமுக அரசு மேலே தான். அதாங்க, அதான் சொல்ல வரேன். இந்த இயலாத என்ன சொல்லுவான், இந்த ஆடத் தெரியாத நடனமாவது அரங்கு கோணலாக்கியதுனாலாம் அந்த கதை இதுங்களா? இவங்களெல்லாம் என்ன தெரியும்? இவங்களெல்லாம் யார் அரசியல்ல ஒரு கவுன்சிலராக கூட இருந்த அனுபவம் பெறாதவங்க இவங்கெல்லாம். பெற்றிருந்தாங்கன்னா எங்கே வச்சா எது நடக்கும்ன்றது தெரியும். இதெல்லாம் நான் பேசியிருக்கிறேன். அவங்களோட கட்சி ஏற்பாடு பண்ண அரசியல் பயிலரங்கத்தில் நான் பேசியிருக்கிறேன். விஜயம் கேட்டிருக்கிறாரு. இதில் எம்எல்ஏ ஆகிட்டு எம்பி ஆகிட்டுனா எல்லாம் நடந்துடணும்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஆளுநர் உரையில் முக்கியமாக அவங்க சொன்னது தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை அதல பாதாளத்தில் கொண்டு போயிட்டாங்க. போன அரசுடைய நிர்வாக தோல்வினால தமிழ்நாடு என்னெல்லாம் பாதிச்சதுன்னு வெள்ளை அறிக்கையில் என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்களோ அதையே தான் ஆளுநர் ஒரு உரையிலையும் அதை வந்து எதிரொலிச்சிருக்கு. அவரும் அதை தான் வாசிக்கிறார். அதல பாதாளத்துக்கு தானே போச்சு. அதில் பாலத்துக்கு போயிட்டு இருந்த போது எப்படி ஸ்டாலின் எவ்வளோ நலத்திட்டங்களை நிறைவேற்றினாரு? அதில் பாலத்தில் போய்ட்டு நோட் அடிச்சாங்களாமா? அவங்க அதான் லீக்கேஜ், அந்த வார்த்தைக்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஊழல் தான் லீக்கேஜ். லீக்கேஜ்னா அரசுக்கு வருவாய் இல்லை, அதான அர்த்தம். செஞ்சு வெளில போகுது, அரசுக்கு வர வேண்டிய வருவாய் வெளியில போச்சு. அப்புறம் எப்படி அரசு எவ்வளோ நல்ல காரியங்கள்லாம் செஞ்சிச்சு? கடன் வாங்கி நல்ல காரியங்கள்லாம் செஞ்சிச்சு. அப்போ அதெல்லாம் நீங்கள் அடைக்கணும். எதெல்லாம் அடைக்க போறீங்க? இதெல்லாம் ஆளுநர் அறிக்கையில் எங்கே சொல்லியிருக்கீங்க? எல்லா ப்ராமிசஸையும் நிறைவேற்றுவோம்னு சொல்லியிருக்காங்க ஆளுநர் உரையில். அது வேற. நீ என்ன சொல்ற, ஊழல்ல லீக்கேஜ்னு எந்த லீக்கேஜை நீ பிளக் பண்ண போற? உதாரணத்துக்கு மணல் கொள்ளை நடந்துட்டு இருக்குது, தொண்டு நடந்துட்டு இருக்குது. தடுத்துருவீங்களா நீங்க? தடுத்துட்டோங்கிறாங்க. அப்படி இல்லீகலாக நடந்த 40-50 குவாரிகளாக மூடியாச்சு. அதெல்லாம் கிடையாது, அது வேற. அது குவாரி வேற. கல். இந்த மணல் கொள்ளையை பற்றி கேட்குறேன். மணல் வெளியில் 5000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அரசு என்ன வரைக்கும் விற்குது?
அது சொல்லு. தெரியல உங்களுக்கு? நீ பத்திரிகையாளன் தானே, நானும் பத்திரிகையாளன் தானே, நமக்கு தெரியுமா அதெல்லாம்? தெரியாது. நான் கோயில் கட்டும்போது 2014 நான் சொல்ல வரேன். அப்போ ஆட்சி யாருது? செல்வி ஜெயலலிதாவுடையது. 660 ரூபாய்க்கு எனக்கு பில்லு கொடுத்தான். அவன் எனக்கு மணல் கொடுத்தது எவ்வளோன்னா 7000 ரூபாய்க்கு போட்டான். அப்போ ஒரு லோடில் நீங்கள் பாருங்கள் 6400 ரூபா, 1400 ரூபா போச்சு, 5000 ரூபாய் நெட்டு. மாற்ற முடியாதா? செய்யுங்க பார்க்கலாம். நான் விஜய்க்கு ஒரு புத்தகம் கொடுத்தேன், ஹைட்ரோ கார்பன் அபாயம். அதில் 200வது பக்கத்துக்கு போங்க. ஒரு ஆற்றுப்படுகையில் எவ்வளோ மணல் கொள்ளையடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி வழக்கறிஞர் ஒருத்தர் ஆர்டிஐ போட்டு எடுத்து வரணும் போட்டிருக்கேன். அதையே ஃபாலோ பண்ணி செய்யுங்க. ஆற்று மணலை மட்டும் நீங்கள் மணல் கொள்ளையை தடுத்தீங்கன்னா, அதை ஒழுங்காக பண்ணிங்கன்னா 50,000 கோடி வரும் அரசுக்கு. நீ கவலைப்பட வேணாம். 2500 கொடுக்கலாம். அவங்க சொல்றாங்க லீக்கேஜா போற 1,00,000 கோடி, அதாவது 3 துறை சொல்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி மைன்ஸ், டான்ஜெட்கோ, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட். இதுல போற லீக்கேஜ், அப்புறம் டாஸ்மார்க், இதுல போற லீக்கேஜ் 1,00,000 கோடிக்கு மேல இருக்கு. டிரான்ஸ்போர்ட்ல எங்க எப்படி லீக்கேஜ்? டிரான்ஸ்போர்ட் இல்ல, டாஸ்மார்க். டாஸ்மார்க்ல லீக்கேஜ் அதை சொல்லியிருக்கீங்களா? 1000 கோடி தான் வரும்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனா உங்களுடைய ஆளு 10 ரூபா அப்படின்னு அங்கே மேலே உட்காந்துட்டு டம்பன் அடிக்கும் போது 1,00,000 கோடின்னு புழுவுனீங்க. நீங்கள் எந்த ஆது வரைச்சினாலாம்? அப்போ 1,00,000 கோடி எடுங்க. அங்கேருந்து அன்னைக்கு 10 ரூபா பேசுகிறீங்க, இன்றைக்கி 20 ரூபாயில் வாங்குறான் டாஸ்மாகில். வாங்கினா வேலையை விட்டு தூக்கிடுவான்றீங்க. போய் கேளுங்க, தூக்குவீங்களான்னு. தூக்கினா எல்லா டாஸ்மாக்கு மூட்டு போயிட்டே இருப்பான் அவன் பாட்டுக்கு. அப்புறம் விஜய் நீங்களே தான் போய்ட்டு சரக்கு விற்கணும், யாரும் இருக்க மாட்டான் விற்கிறதுக்கு. இந்த ஆளுநர் ஒரு 40 ரூபா இது பண்ணுறது. திருவாரூரில் போயிட்டு ஒரு தமிழ் கட்சியாரில் விஜய். இன்னைக்கு அவரை ஜஸ்டிஃபை பண்ணுறாருல, இவர் விஜயனுடைய செக்ரட்டரி தான், அவர் தான் உணவு அமைச்சர். அதை ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. அவங்களுக்கு இந்த ஏற்றுக்கூலி இந்த இதெல்லாம் தேவைப்படுது. ஒரு நிமிஷம், அங்கே என்ன சொன்னீங்க? 40 ரூபா மூட்டைக்கு 40 ரூபாயா? மூட்டைக்கு 40 ரூபாய்ன்னு கேட்டார்ல. இப்போ 40 ரூபாய்க்கு உன்னுடைய உணவு அமைச்சர் என்ன சொல்கிறாரு? ஏற்றுக்கூலி. அது வந்துட்டு பாத்ரூம் கட்டுறதுக்கும் ரெஸ்ட் ரூம் கட்டுறதுக்கும் எத்தனை வருஷமாக நீங்கள் வசூல் பண்ணுவீங்க? மூட்டைக்கு 40 ரூபான்ட்டு எத்தனை 1000 கோடி வசூல் பண்ணுவீங்க? அது எப்படி அவனே திட்டம் போட்டு அவனே கட்டிக்கிறது, அவனே வசூல் பண்ணிக்கலாமா? அப்போ அரசு எதுக்கு இருக்குது? அதுக்கு தான் இருக்குது அரசு. அது எப்படி சொன்னேன்னு கேட்கணும்ல உன் அமைச்சர். ஏன் தெரியல உன் அமைச்சருக்கு? எப்படி கேட்குது? நீ எப்படி அது பண்ணுவ? யாருக்கிட்ட முடிவு எடுத்த? சொல்லணும்ல. உனக்கு சம்பளம் வருது இல்லை, அதுக்கப்புறம் எப்படி நீ இதை வேறு வாங்குவ? விவசாயிக்கிட்ட எடுத்துட்டு கேட்கணும்ல. ஏன் விவசாயி உங்களுக்கு எதிராக போராடுறேன்னா வேற ஒன்றுத்துக்காக இல்லை, விவரம் தெரியாமலே நீங்கள் வந்துட்டு ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு எங்களை ஏமாத்திட்டு இருக்கிறீங்களேன்றது தான். இன்றைக்கி வந்து விவசாய கடன்களை பற்றி எதாவது சொன்னீங்களா நீங்கள் இந்த ஆளுநர் உரையில்? ஒன்றும் கிடையாது. சொல்லியிருக்காங்க விவசாயிகளுடைய நலன் இந்த அரசு கன்சர்னாக இருக்கும். ஆமாம், அதாவது அடுத்த பிறவியில் பிறந்து அவங்களுடைய பிள்ளையா பிறந்து இவர் வந்துட்டு ஏறு விடுவார். அதானே நலன் காக்கிறதுன்றது. இதில் இந்த ஆளுநர் உரை ஏற்கனவே ஸ்டாலின் என்ன சொன்னாரோ அதெல்லாம் நிறைய சேர்த்து வச்சிருக்கிறீங்க. 90% அதான். அதெல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஆளுநர் உரையெல்லாம் சொல்லுங்க. கிட்டத்தட்ட இது திமுகவுடைய அரசு மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. என்ன அங்கே பிரச்சனைனா அங்கே ஊழல், கரப்ஷன், லீக்கேஜ் அதிகம். அதை நாங்கள் இங்கே சால்வ் பண்ண போகிறோம். மற்றபடி அதை சால்வ் பண்ணாலே நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடலாங்கிறது தான் ஆளுநர் உரையில் இருக்கிற சாராம்சமாக இருக்குது. ஓஹோ, அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. அப்படியே இருக்கட்டும், பத்திரமா ஒரு மாதம் கழிச்சு பேசிடுவோம். அடுத்து நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, பில்ஃபரேஜர் மூலமாக எவ்வளோ நீங்கள் ப்ளக் பண்ணீங்க, எவ்வளோ வருதுன்றதை நீங்கள் சொல்லணும். பட்ஜெட்டில் சொல்லணும். இல்லை, பட்ஜெட்டெல்லாம் சொல்ல வேணாம், தனியாகவே நீங்கள் சொல்லுங்கள். பட்ஜெட் எதுக்கு? பட்ஜெட்டு தனியாகவே சொல்லுங்கள். இத்தனை 1000 கோடி நாங்கள் ஹீட் பண்ணி இது பண்ணியிருக்கோம்னு சொல்லுங்கள், பார்ப்போம். அதுக்கப்புறம் யோசிப்போம். இந்த ஆளுநர் உரையை ஒட்டி எதிர்க்கட்சி தலைவர் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அவர் சொல்கிற முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கடந்த ஆட்சியில் நாங்கள் கொடுத்த எந்த உரையுமே ஆளுநர் வாசிச்சதே இல்லை. ஆளுநர் உரை அவர் எல்லா முறையும் எங்களோட முரண்பட்டு இருக்காரு, இல்லைன்னா மாற்றி பிடிப்பார், இல்லைன்னா கோச்சிட்டு வெளில போயிடுவார். இந்த முறை ஆளுநர் முதல் உரையில் எதையுமே மாற்றாமல் அப்படியே படிச்சுட்டு போகிறாருன்னா, அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, தாவேகா பாஜக ஒரு இணக்கம் போக்கு இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லல. சந்தேகத்தெல்லாம் எழுப்புறது அப்படின்றது ஒரு அரசியலாக இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பொறுத்திருப்போம். விஜய் என்ன செய்கிறாருன்றதை பார்ப்போம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்திய ஒன்றிய அரசோட, தமிழக அரசு அதை பற்றி எதுவுமே சொல்லலை. பொதுவாக வருவாய் பற்றாக்குறை இருக்கக்கூடிய ஒரு அரசு என்ன கேட்கணுன்னா, வருவாய் பகிர்வில் எனக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, அதுக்கு எங்கே பதில்னு கேட்கணும். நீங்கள் வந்துட்டு முன்னாடி இருந்து ஆட்சியை குற்றம் சாட்டுங்களே ஒழிய இப்போ இருக்கிற அந்த ஒன்றிய அரசு கிட்டத்தட்ட எவ்வளோ வர வேண்டியது வரல அப்படின்னு நீங்கள் சொல்லலையே. இன்றைக்கி 4% வராங்க வரி பகிர்வுன்ட்டு, 62,000 கோடி, 9% நம்ம கொடுக்குறோம். பதில் சொல்லியிருக்காரு. அதே டபுள் ஆச்சுன்னா 1,25,000 கோடி வரும்.
அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? வஞ்சிக்கப்படுகிறதுன்னு ஒரு லைன் சொல்லியிருப்பீங்க. இல்ல அது சொல்லல. என்ன சொல்றாங்கன்னா, ஆளுநர் தமிழக அரசுக்கு வர வேண்டிய மத்திய அரசு நிதி என்னென்ன அப்படின்னு தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படுங்கிற மாதிரி சொல்றாங்க. வெளியிடப்பட ஏங்க அது தெரியுங்க. என்னென்ன ஆனால் எங்க ஏற்கனவே நிதி ஆமாம் வருதுன்னு. எல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இந்த குரூசியலாக இந்த பாயிண்ட்டு சொல்லுங்கள். ம், உங்களுக்கு இவ்வளோ வரியை கொடுக்குறேன், பீகாருக்கு 2% அவன் கொடுக்குறான் வரி பங்கு, ஆனால் பகிர்வில் அவனுக்கு வந்துட்டு 10% கிடைக்குது. ம், உத்தரப்பிரதேசத்துக்கு 8% அவன் வரி பகிர்வு கொடுக்குறான். பங்கீடு அவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 16% கிடைக்குது. ம். நான் 9%க்கு மேலே நான் தரேன், ஆனால் எனக்கு 4% மட்டுமே கொடுக்குது. என்ன நியாயம்னு கேட்குறது ஸ்டாலின் அரசு கட்டுச்சு. அதில் உன்னோட நிலைப்பாடு என்ன? அதுக்கு நீ வந்துட்டு அதை மோடி கிட்ட கேட்டியா? அவர் என்ன சொன்னார்? அதை சொல்லு. ம். மோடி கிட்ட நான் பேசுனேன், இதெல்லாம் பேசுனேன், நீ இதையும் பேசலை. அவர் தெரியாத அந்த அதை பற்றி விஜய கூட்டத்துல பேசுறாரு. நீங்க நிதி பகிர்வு தொடர்பா ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறாரு. மும்மொழி கொள்கையை ஏத்துக்க முடியாது, அதுக்காக நீங்க நிதி நிறுத்தி வைக்க முடியாது, அந்த நிதி நீ எங்களுக்கு கொடுத்துதான் அது நிதி ஆகணும்னு பகிர்வு சொல்றாரு. கிடையாது. நீங்கள் வேற எங்கேயும் எடுத்துகிட்டு போயிட்டு பூசுறீங்க. அது வந்துட்டு என்னன்னா சமகிர சிக்ஷா திட்டத்துக்கான நிதி. திட்டத்துக்கானது. அது மறுக்கக்கூடாது. மும்மொழி கொள்கை அதோட சேர்த்து. ஜிஎஸ்டி எக்ஸைஸ் டியூட்டி அதை அவ்வளவுதான். சொல்றீங்க. நான் சொல்றது வந்துட்டு இந்த ஜிஎஸ்டியில் வரி பகிர்வு. சென்ட்ரல் டேக்ஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய வரி பகிர்வு வந்துட்டு வெறும் 4% தான். ம், நான் ₹1 கொடுத்தேன்னா எனக்கு வெறும் 29 பைசா தான் தரேன். ம், அது இப்போ 23 பைசாவும் குறைஞ்சி போச்சு. ம். அதை பற்றி எனக்கு பேசு. நீ 25 பைசா வச்சுட்டு எனக்கு 75 பைசா கொடு. ஏன்னா மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்குறல, எனக்கு கொடு. நான் ஒரு முன்னேற மாநிலம், எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெசசிட்டினா நிறைய இருக்குது. ம், நீ ஏன் எனக்கு தரமாட்டேங்கிற? அப்போ எனக்கு நிதியை கொடு. அப்படி தான் கேட்கணும். நீங்கள் ம். கேட்டிங்கன்னா எல்லாரும் உங்களோட நிற்பாங்க, இல்லாட்டி யாரும் உங்களோட நிற்க மாட்டாங்க. இல்ல இந்த அரசு பாஜக எதிர்ப்புங்கிறதுல கொஞ்சம் உறுதியா இருக்க மாதிரி தான் நீங்க ஆளுநர் உரையில தெரியுது நமக்கு. கொஞ்சம் மினிமம் அப்படிலாம் கிடையாது. ம். பாஜக எதிர்ப்பா இல்லையா? எதிர்ப்பு தான். அதெல்லாம் தேவையில்லை. மாநில அரசனுடைய உரிமைக்காக நான் நிற்பேன், ம், இதெல்லாம் நான் கேட்பேன், ம், இதெல்லாம் கேட்டு நான் பெறுவேன் அப்படின்னு அடித்து சொல்லணும். ம். அது சொல்கிறதா இருந்ததுன்னா சரி, இல்லாட்டி இந்த அறிக்கையில் ஒன்றும் கிடையாது. ஆளுநர் அறிக்கையில் ஒன்றும் கிடையாது. எதுவுமே இல்லைன்றீங்க. நத்திங். ம், சல்லன், ஒப்புச்சப்பு இல்லாத அது, அவ்வளோதான். தூக்கி குப்பையில் போட்டு போயிட்டே இருங்க. அங்கே அப்படி தான் செய்வாங்க. இவர் கொடுத்தாரு ஒரு மனு, அதுக்கு என்ன மோடி பதில் சொன்னார்? ஒன்றும் இல்லை. அப்புறம் நீங்கள் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிற. ம். நேரடியாக பட்ஜெட்டுக்கு வா. நீங்கள் எந்த நலத்திட்டங்களும் நிறைவேற்ற போகிறதில்ல. நிறைவேற்றுவேன் அப்படின்னு இருக்கீங்க. கேட்டால் 2031 தமிழகம் ஓஹோன்னு இருக்குன்ட்டீங்க. அங்கே எடுத்துட்டு முடிச்சு போடுறீங்க. ம். நலத்திட்டங்கள் 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரம். அது 36, ம், 31க்கு சொல்கிறேன். ம். 2500 கிடைக்கிறதுக்கு 31 ஆகணும். அது வரைக்கும் மக்கள் ஒத்துக்கிட்டு இருக்கணும். என்ன நினைக்கிறாரு விஜய்? 1000 ரூபாய் கிடைக்கிறதுக்கு 2.5 வருஷம் ஆச்சு. 2500 கிடைக்க இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க. 1000 ரூபாய் சொன்ன அந்த அரசு பதவி ஏற்கும்போது தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி <1%. ம். நீங்கள் வரும்போது பொருளாதார வளர்ச்சி 12%. எதில் யாருக்கு வந்துட்டு லிவரேஜ் ஜாஸ்தி இருக்குது? ஆனா வெள்ளை அறிக்கை பார்த்தா அப்படி தெரியலையே. அது வெள்ளை அறிக்கை நொல்லை அறிக்கை, அது வெண்ணெய் அறிக்கை. அதில் அது ம், அது வெள்ளை அறிக்கையா? அது கவர் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த மோடி ட்ரம்ப் வரும்போது செவுறு கட்டி மறைச்சார்ல குடிசை பகுதிகளை, அந்த மாதிரியானது வெள்ளை அறிக்கை அவன் பண்ணது. ம். எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கும் எதையும் செய்ய மாட்டேன்னு சொல்கிறதுக்கும் ஆனது. அது முதல் நாளே உஷாராயிட்டார் விஜய். வெள்ளை அறிக்கை கொடுக்க போகிறேன்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, அதை ஜனாவே தொடச்சி வச்சுட்டாங்க. தொடச்சி கழுவி எல்லாம் வந்துட்டு கோலம் போட்டு குங்கும மஞ்சள் வச்சு கும்பிட்டுட்டு போயிட்டாங்கன்னு தானே சொன்னார் அவர். இப்போ எங்கேருந்து நடக்குது அரசு? ம். யார் போட்ட பட்ஜெட்டில் நடக்குது? எங்கே இருக்குது பணம்? வெக்கப்பட வேணாம் நீங்கள் இப்படி பேசுறதுக்காக? தொடச்சிட்டு போயிட்டாங்கல்ல கஜானாவை. அப்புறம் எங்கேருந்து ஆட்சி நடக்குது? ம். இப்போ 2 மாதம் 1000 ரூபா கொடுத்தீங்களா? எங்கேருந்து கொடுக்குறீங்க? இப்போ 5வது வகுப்பு வரைக்கும் 8வது வகுப்பு வரைக்கும் காலை ஸ்டாலின் சொன்ன உறுதி மாத்திரை எங்கேருந்து வருது துட்டு? அது 500 கோடி ரூபாய் எங்கேருந்து வருது? ம். அப்போ எல்லாம் இருக்குது. ஏதோ நீ விட்டுட்ட, நீ வாய் விட்டதை ஒன்றும் செய்ய முடியாது. ம். ஸ்டாலின் செய்யறதெல்லாம் செய்யலாம். ஸ்டாலினே இருந்திருந்தா 2000 ரூபா கிடைச்சிருக்கும். ம். தமிழ்நாட்டு மக்களுக்கு இது அல்வா.